கைஸ், இன்னைக்கு நாம தட் வின்டர் த விண்ட் ப்ளோஸோட அடுத்த பாட்டு தான் பார்க்க போறோம். அப்புறம் அப்படியே ஜீசு அவ லைஃப்ல நடந்த விஷயங்களை ஷேர் பண்றா. கண்ணு தெரியாதவங்களாம் பிரைல்ன்ற ஒரு மெத்தட் வச்சு எழுதுவாங்க, படிப்பாங்க. ஜீசு ஃபர்ஸ்ட் அதை கத்துக்க ஆரம்பிச்சப்போம் அவ ஃப்ரெண்டுக்கு நல்லா இருக்கியான்னு மெசேஜ் பண்றதுக்கு பதிலா அஃபேர்ல இருக்கியான்னு தப்பா அனுப்பிட்டாலாம். அதுக்கப்புறம் தான் தெரியுதான் ஏற்கனவே இவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருந்திருக்கு. ஆனா அவனை ஏமாத்திட்டு இன்னொரு குணங்கூடையும் சுத்திட்டு இருந்திருக்கா. ஜீசு கிட்ட வந்து அந்த பொண்ணு அது எப்படி உனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்ல எனக்கு ஞானக்கண்ணு இருக்கு அப்படின்லாம் கலாய்ச்சிட்டு இருந்திருக்கா. அதெல்லாம் பத்தி சொல்லி சிரிச்சிட்டு இருக்கா. இப்ப அப்படி தூங்க போற நேரத்துல அவன் அவளை படுக்க சொல்லிட்டு வெளில போ பாக்குறான். அவன் இருந்துட்டு இல்ல நீ என் கூடவே இரு அப்படின்னு சொல்றா. இவன் ஒன்ன ஒரு பையனும் பொண்ணும் ஒன்னா தூங்க கூடாதுமான்னு சொல்ல நீ என்ன பையனா நீ அண்ணன் சொல்ல அண்ணனா இருந்தாலும் பையன் தானே போது எனக்கு உன்னை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றா. உனக்கு என்னை பத்தி தெரிஞ்சுக்கணும் அவ்வளவுதானே. நான் 186 சென்டிமீட்டர் 72 கிலோன்னு சொல்ல அவ அதெல்லாம் காது கொடுத்தெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க முடியாது, என்னால பார்க்க முடியாது, தொட்டு தான் உணர முடியும். எனக்கு உன் கை எப்படி இருக்கு, உன் விரல் எப்படி இருக்கு, நீ அப்பா மாதிரி இருக்கியா, எல்லாமே எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு சொல்ல உடனே அவன் சரி வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லி படுத்துக்கிட்டு சரிம்மா நீ தெரிஞ்சுக்க அப்படின்னு சொல்றான். அப்புறம் அவ கையாலே அவனை அளந்து பார்த்துட்டு அவன் விரலெல்லாம் தொட்டு பாக்குறா. அப்புறம் அவன் கால் பக்கத்திலே காலை வச்சுட்டு அவ காலும் அவன் காலும் ஒரே மாதிரி இருக்கான்லாம் தொட்டு பார்த்துட்டு இருக்கா. அப்புறம் பக்கத்துல படுத்துக்கிட்டு நீ ரொம்ப அழகா தான் இருக்க, கண்ணு தெரியாதவங்களுக்கு பையனோட கை திக்கா இருந்து உயரமா இருந்தா அழகு, பொண்ணோட கை தின்னா இருந்து அவன் வாய்ஸ் சாஃப்டா இருந்தா அழகு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இவனும் கண்ண மூடி அவ கண்ணத்தை தொட்டு பார்த்து இப்படி கண்ண மூடியை தொட்டு பார்த்தா உணர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படியே பேசிட்டு அவனை ஹக் பண்ணிட்டு படுத்திருக்கா. இவனுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கு, என்ன இருந்தாலும் இவன் தங்கச்சி இல்ல. இப்ப அடுத்த நாள் காலையில பீச்ல ரொம்ப சந்தோஷமா 2 பேரும் நடந்து போயிட்டு இருக்காங்க. இப்ப செக்ரட்டரி வாங்க பார்த்தா பியானோ வாசிச்சுட்டு இருக்காங்க. அவங்க அப்படி வாசிச்சுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு பழைய ஞாபகங்கள் வருது. ஜீசுவும் அவன் அம்மாவும் அந்த இடத்துல உட்காந்து பியானோ வாசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப செக்ரட்டரி வாங்க ஏதோ ஒரு வேலை விஷயமா ஜீசுவோட அம்மாவை பார்க்க வராங்க. ஜீசுவோட அம்மா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணு கூட பியானோ வாசிச்சுட்டு இருக்காங்க. இந்த செக்ரட்டரி வாங்க அதை ஒரு ஏக்கத்தோட பார்த்துட்டு இருக்காங்க. செக்ரட்டரி வாங்குக்கு ஜீசு மேல ஒரு விதமான அப்சஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால்தான் அவளை அவ அம்மா கிட்ட இருந்து பிரிச்சாங்களோ என்னவோ. நேத்தும் அவ சோய் கூட இருக்கான்னு கேட்டதுமே அப்படி கோவப்பட்டாங்க. இப்ப சோயும் ஜீசுவும் ரூமுக்கு கிளம்புறதுக்காக காருக்கு வந்துட்டாங்க. அப்போ ஜீசு இருந்துட்டு நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன்ல உன் பேரை வச்சுட்டே ஒருத்தன் இருக்கானே அவனை பார்க்கணும்னு தோணுது அப்படின்னு சொல்றா. இவன் இருந்துட்டு அவனை பார்க்க போறியா, அவன் சரியான ஏமாத்துக்காரன், அவனால நீ பார்க்க தேவையில்ல, அதோட அவன் எங்க இருக்கானோ எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல நீ தான் அவனோட க்ளோஸ் ஆச்சே அப்படின்னு சொல்லும்போது அவன் என்னை ஏமாத்திட்டான், அதனால அதுக்கப்புறம் டச்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவன் இருந்துட்டு ஆனா அவன் என்கிட்ட நல்லா தானே இருந்தான், அவன் ஏதோ அவசரத்துல இருந்தான், அப்படி இருந்தும் நீ லெட்டர்ல கடைசியா நான் உன்னை நேசிக்கிறேன்னு எழுதியிருந்தியே அதை வாசிச்சு சொன்னான், அப்பதான் உன்னை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ஆசை வந்துச்சு. அவன் அன்னைக்கு அந்த விஷயத்த சொல்லாம போயிருந்தான் அப்படின்னா நான் உன்னை கண்டிப்பா பார்க்கணும்னு நினைச்சிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றா. அதோட அவனை கண்டுபிடின்னு சொல்றா. அப்ப பார்க் சோய்க்கு கால் பண்றான். பார்க்கும் மூணும் ஹீஜுவை புதைச்சி ஒரு மரம் வச்சிருப்பாங்க, அந்த மரத்துக்கு முன்னாடி தான் நின்றுட்டு இருக்காங்க. சோய் பீச்ல இருக்கேன்னு சொன்னோன்னே பார்க் இருந்துட்டு பீச்லயா, எவ்வளவு அவசரமான வேலையா இருந்தாலும் அது எப்படி ஹீஜுவோட நினைவுனால மறந்த அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சோய்க்கு கொஞ்சம் பதட்டமாகுது, நம்ம மறந்துட்டோமே அப்படின்னு. அப்புறம் இந்த 3 போனை வாங்கி உனக்கெல்லாம் வாய் மட்டும் தான், அது எப்படி என் அக்காவோட நினைவுனால நீ மறந்த, வேற ஒரு பொண்ணு கூட இருந்தோடனே இவளை மறந்துட்டியா, உனக்கு எவ்வளவு தைரியம், பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை பார்க்க கிட்ட கொடுத்துட்டு இந்த ஹீஜோட நினைவிடத்துல ஒரு கம்பு மாதிரி வச்சு அதுல ஒரு போஸ்டர் மாதிரி சோய் ரெடி பண்ணி இருந்திருக்கான். ஹீஜோட பிறப்பு இறப்புலாம் எழுதி அதை தூக்கி போட்டு உடச்சிட்டு திரும்ப போனை வாங்கி நீ ஹீஜோக்காக ரெடி பண்ண அந்த டோம் ஸ்டோன்லாம் இனிமே தேவையே இல்ல, நீ சரியான ஏமாத்துக்கார நாய், நான் இப்ப சொல்றேன் ஒண்ணு நீ அந்த டான் கையில சாவ இல்லைன்னா என் கையில சாவ, நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போன் கட் பண்றா. இந்த சோய்க்கெல்லாம் ரொம்ப படபடப்பா இருக்கு, நம்ம முக்கியமான விஷயத்த மறந்துட்டோமே, அதுவும் நம்ம ஹீஜோட இறந்த நாள மறந்துட்டோமே அப்படின்னு. ஜீசுக்கு ஏதோ தப்பா இருக்குன்னு புரியுது. என்னாச்சுன்னு கேட்க இவன் அதெல்லாம் கண்டுக்காம செக்ரட்டரி வாங்குக்கு போன் பண்ணி நீங்க ஜீசுவை வந்து கூப்பிட்டுக்கோங்க, இந்த அட்ரஸ்க்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண. ஜீசு ஒண்ணு என்னாச்சு உனக்கு, நீ ஏன் இப்ப கோவமா இருக்க, இப்ப நம்ம ஒன்னா போக போறது இல்லையா, செக்ரட்டரி வாங்க ஏன் கூப்பிட்ட அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது இவன் டக்குன்னு கோவமா வாய மூடு அமைதியாரு அப்படின்னு சொல்லி கத்திடுறான். ஜீசுக்கு ஒரு நிமிஷம் ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. இப்போ ஒரு இடத்துல செக்ரட்டரி வாங்குக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. செக்ரட்டரி வாங்க வந்துட்டாங்க, அவங்களும் கோவமா தான் வராங்க. இவன் ஒண்ணு நேத்து நடந்ததுக்கு சாரி அப்படின்னு கேட்க இல்ல வேண்டாம் நான் என்னோட இடம் எதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன், நீங்க ஒன்னும் சாரி கேட்க தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அவளை கூட்டிட்டு போறாங்க. கார்ல ஏறினோடனே ஜீசுவோட கையை காட்ட சொல்றாங்க. அவன் கையை காட்ட பார்த்துட்டு பரவாயில்ல அடி எதுவும் படலன்னு இவ இருந்துட்டு ஏன் எப்பவுமே வெளியில போயிட்டு வந்தா இப்படி என்ன இன்ஸ்பெக்ஷன் பண்றீங்க, நான் ஒன்னும் சின்ன குழந்தை இல்லைன்னும் போது அவங்க இருந்துட்டு இது இன்ஸ்பெக்ஷன் கிடையாது, உனக்கு எதுவும் அடிபட கூடாதுன்னு தான் நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவளுக்கு கடுப்பா இருக்கு, கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிடுறா. ஆனா அவங்க கிளம்பாம சோய் கூட நல்லா என்ஜாய் பண்ணியான்னு கேக்குறாங்க. இவ உடனே
ரொம்ப. நாங்க பீச்சுக்குலாம் போனோம், நிறைய குடிச்சோம், மோட்டார் சைக்கிள்ல போனோம் அப்படின்னு சொல்லிட்டு செக்ரட்டரி வாங்க கடுப்பேத்த. எனக்கு அப்போல்லாம் என் அம்மா ஞாபகம் தான் வந்துச்சு. நாங்க எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம்ன்றது ஞாபகம் வந்துச்சு. நாங்க இப்படி ஒன்னா இருக்கிறத எங்க அம்மா பார்த்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்ல செக்ரட்டரி வாங்க உடனே நீ என்ன ரொம்ப வெறுக்கிற போலே அப்படின்னு கேக்குறாங்க. அவளும் ஆமான்னு சொல்றா. அடுத்து செக்ரட்டரி வாங்கும் சரி பேச்ச மாத்துவோமேனு லாயர் ஜாங் உன்னோட உயிரை கொண்டு வரதா சொன்னாருன்னு சொல்ல, ஆனா ஜீசு அதை பத்தி பேசாம நீங்க எப்பவுமே என்ன பத்தி கவலைப்படுற மாதிரியே தான் பேசுவீங்க, பிரெயின் டியூமரால என்ன ஆகும்னு தெரியாது அதனால அப்படி பண்ண, அடுத்து என்ன நடக்கும் தெரியாது அதனால இப்படி பண்ணேன்னு ஜீசு பேசிட்டு இருக்கும்போதே அதை பத்தி பேசாம நீ உயில் எழுதலனாலும் உனக்கு அப்புறம் உன்னோட சொத்து எல்லாமே ஜோய்க்கு தான் போய் சேரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா, உண்மையாவா? நீங்க அவ்வளவு நாளாவங்களா? என் ஃபியான்சிய எனக்கு பிடிக்கலன்னு சொல்லியும் அப்பா கிட்ட பேசி சம்மதிக்க வச்சீங்க அப்படின்னு சொல்ல அவன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவனை எனக்கு பிடிக்கல அப்படின்னு இவ கஸ்தரா. உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னா இன்னும் என்ன ஏன் வேலையில வச்சிருக்க? உன்னாலதான் என்ன வேலையை விட்டு தூக்க முடியுமே, இப்பவுமே தூக்கு. ஏன் என்னோட உதவி இன்னும் உனக்கு தேவைப்படுதா? நான் உனக்கு கண்ணா இருந்தேன், உன்னோட கம்பெனியை நான் பாத்துக்கிட்டேன், உன்னை சுத்தி பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்தினேன், நீ எங்க ஆசைப்பட்டாலும் நான் கூட்டிட்டு போனேன்னு சொல்ல இவா உடனே ஏன் எனக்கு இப்படி ஆச்சு, என் கண்ணு ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்ல அதுக்கு காரணம் உன்னோட பிரெயின் டியூமர்னு சொல்றாங்க. ஜீசுவுக்கு ரொம்ப அழுகையா வருது. நீயா ஏதாவது நினைச்சிட்டு என்ன சந்தேகப்படாத, அப்படி இல்லைன்னா ப்ரூவ் பண்ணு, எப்படினாலும் என்னை விட்டுட்டு போயிடுவேன்னு எனக்கு தெரியும், உன்னை பாத்துக்க இன்னொரு ஆள் வந்ததுன்னா என்ன தூக்கி எரிஞ்சிருவ, அதுதான் என் விதின்னு எனக்கு முன்னாடியே தெரியும், உன் அண்ணன் நல்லவனா இருந்து உன்னை பாதுகாப்பான்னு நான் நம்புறேன், அது வரைக்கும் நீ எவ்வளவு வேணா என்னை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. ஜீசுவால இந்த வார்த்தைகள் எல்லாம் தாங்க முடியல, ரொம்ப அழுகையா வருது. சோய் ஹீஜுவோட நினைவிடத்துக்கு போறான். அங்க அந்த டூம் ஸ்டோனை 3 உடைச்சு போட்டிருந்தால அதை எடுத்து பாக்குறான். இவனுக்கு நான் அழுக தாங்க முடியல, கோவத்துல திரும்ப அதை தூக்கி எரிஞ்சிட்டு இருக்கான். அப்படியே அங்க அழுதுட்டே உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு டான் வர்றான். என்ன லேட்டா வந்துட்ட போல, நீ சீக்கிரம் வருவேன்னு நினைச்சிட்டு நான் லேட்டா வந்தேன் அப்படின்னு இவனை வெறுப்பேத்துறான். சோய் கடுப்புல இங்க இருந்து கிளம்புன்னு சொல்ல அவன் கேட்காம பக்கத்துல உட்காந்துட்டு எனக்கு இங்க ஒரு விஷயம் மட்டும் இடிக்குது, இங்க ஏன் ஒரே ஒரு கலரை மட்டும் இருக்கு, 2 இருக்கணும்ல, ஒன்னு ஹீஜுவோடது, இன்னொன்னு அவ வயத்துல இருந்த குழந்தை அதுவும் தானே இறந்து போச்சு, அதான உண்மையும் கூட, நீ 2 மரம் நட்டுருக்கணுமே இந்த இடத்துல அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் கேட்டு கடுப்புல டானோட மூஞ்சிலே சோய் 2 குத்து குத்துறான். அப்புறம் சோய் யோசிச்சு பாக்குறான் முன்னாடி நடந்தத. ஹீஜு பிரெக்னென்ட் ஆயிருப்பால, அதை சோய் கிட்ட சொல்லிருப்பா போல. அவனுக்கு இந்த விஷயத்துல விருப்பமே இல்ல. குழந்தையா, நானே இந்த உலகத்துல கஷ்டப்பட்டுட்டு இருக்குது பத்தாது இன்னொன்னு வேறையா, அதெல்லாம் தேவையில்ல அப்படின்னு சொல்லி நீ வீட்டுக்கு போ, என் கூட சுத்திட்டு இருக்காதுன்னு சொல்றான். ஆனா அவ கெஞ்சிரா, கால விழாத குறைய அழுவுறா, நீ ஒன்னும் அவ்வளவு மோசம் இல்ல, நீ கஷ்டப்படல, நம்ம குழந்தைய பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றா. ஆனா அவன் அதுக்கெல்லாம் தயாராவே இல்ல. நீ தயவு செஞ்சு வீட்டுக்கு போயிரு அப்படின்னு சொல்லி அவளை தள்ளி எல்லாம் விடுறான். இதை எல்லாத்தையுமே டான் பாத்துட்டு இருந்திருக்கான். இப்ப இங்க டானும் சோயும் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைச்சவங்க இல்ல, அடி வாங்குறாங்க, அடிக்கிறாங்க, 2 பேர் வாயில ரத்த வலியுது. இப்ப திரும்ப பிளாஷ்பேக்கோட கண்டினியூஷன். ஹீஜு சோய் கிட்ட பிரெக்னென்ட் ஆனதை சொன்னதுக்கு அப்புறம் சோய் ஹீஜுவ நீ இங்க இருந்து கிளம்புன்னு சொல்லி தள்ளி விட்டுட்டு அவன் பாட்டுக்கு பைக்ல ஏறி கிளம்பிருப்பான். ஹீஜுவும் பின்னாடியே அவளோட மோட்டார் சைக்கிள்ல வந்திருப்பா. டான் வேற பாத்துட்டு தானே இருந்திருப்பான். அவன் ஹீஜுவை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த டைம்ல தான் ரோட கிராஸ் பண்ணும்போது ஒரு ட்ரக் ஹீஜு மேல ஏறி இருக்கும். இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு டான் நான் உன்கிட்ட சொன்னேன்ல, அவளை நான் விரும்புறேன்னு சொன்னேன்ல, ஆனா நீ நான் உன்னை விட அதிகமா விரும்புறேன்னு சொன்னேன், அதனாலதான் நீ அவளை நல்லா பாத்துப்பன்னு உங்ககிட்ட விட்டேன். ஹீஜு தான் எனக்கு எல்லாமே, என் வாழ்க்கையில அவ ஒருத்தி மட்டும் தான். நீ அவளை பாக்குறதுக்கு முன்னாடி இருந்தே நான் அவளை லவ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நீ அவ பிரெக்னென்ட் ஆயிட்டான்னு அவளை விட்டுட்டு போயிட்ட. அவ பிரெக்னென்ட் ஆயிட்டேன்னு உங்ககிட்ட சொல்றதுக்கு எவ்வளவு சந்தோஷத்துல இருந்தா தெரியுமா, ஆனா நீ அவளை விட்டுட்ட அப்படின்னு சொல்ல ஜோய் கத்துறான். எனக்கு அப்ப 19 வயசு தான் அப்படின்னு. சும்மா காரணம் சொல்லாத, உன்னை பத்தவங்க உன்னை விட்டுட்டு போயிட்டாங்கன்னா அதே மாதிரி தானே நீயும் பண்ணிருக்க, அது உன்னோட குழந்தை தானே. ஹீஜுக்கும் அப்ப 19 வயசு தான். நீ உன்னை பத்தவங்களை விட மோசமானவன் அப்படின்னு சொல்ல எனக்கு தெரியாது, அவ இப்படி சாவான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல அவளுக்கு நீ தாண்டா எல்லாமே, உன்னோட வார்த்தை தான் எல்லாமே, அவளை பெத்தவங்களே விட்டுட்டு உன்கிட்ட வந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாத்திரை மாதிரி ஒண்ணு குடுக்குறான். இது நான் உனக்கு கொடுக்குற கிஃப்ட், இது கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்கேன், இதுதான் என்னோட லாஸ்ட் கிஃப்டும் கூட, அட்டாப்சி பண்ணா கூட தெரியாதுன்றான். ஏதோ சாகிறதுக்கான மாத்திரை போல. உடனே ஹார்ட் அட்டாக் வந்துருமா. இதை நீ சாப்பிடுவியோ இல்ல உன் போலி தங்கச்சி குடுப்பியோ, உனக்கு 2 ஆப்ஷன் தான் சொல்லிட்டு அந்த மாத்திரையை கீழே போடுறான். எனக்கு தெரியும் எப்படி நீ உன் போலி தங்கச்சிக்கு தான் கொடுப்ப, நீதான் சரியான குப்பையாச்சு அப்படின்னு சொல்லிட்டு போறான். சோய் அப்படியே கீழே உட்காந்து அழுதுட்டு இருக்கான். அப்புறம் அந்த டூம் ஸ்டோன் வச்சிருந்தான்ல, ஒரு துணியை வச்சு கட்டி அதை அங்க குத்தி வச்சுட்டு போறான். அந்த மாத்திரையை எடுத்தானா இல்லையான்றது தெரியல. இப்ப இந்த பக்கம் செக்ரட்டரி வாங்க கட்டுறாங்க. அவங்க கிட்ட லாயர் வந்து ஜீசுவோட உயிரை கொடுக்குறாரு. அப்புறம் உங்களுக்கு சேர வேண்டியது அப்படின்னு சொல்ல அவங்க இருந்துட்டு எனக்கு எதுவும் தேவையில்ல, நான் என்ன ஜீசு கிட்ட பணம் பறிக்கிறதுக்காக தான் இருக்கேன்னு நினைச்சீங்களான்னு போது லாயர் இருந்துட்டு இல்ல அப்படி இல்ல, நீங்க சேர்மன் உடம்பு சரியில்லாம இருக்கிறதுக்கு முன்னாடியில இருந்து இந்த கம்பெனியை பாத்துட்டு இருக்கீங்க அதனால அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே செக்ரட்டரி வாங்
இன்னைக்கு ஜீசு பீச்சுக்கு போனதா சொன்னா. அவ அங்க ரொம்ப சந்தோஷமா இருந்ததா சொன்னா. நாமளும் பீச்சுக்கு போலாமா, என்னையும் பீச்சுக்கு கூட்டு போறீங்களா, ஒரு டேட் மாதிரி அப்படின்னு கேக்குறாங்க. டேட்டுக்கா? அச்சச்சோ, சேர்மேன் மேல இருந்து இதெல்லாம் பாத்துட்டு இருந்தாருன்னா ரொம்ப வருத்தப்படுவாரு. உங்க கூட டேட்டா அப்படின்னு சொல்லி விழுந்தடிச்சு ஓடுறாரு. ஆனா அவருக்கும் செக்ரட்டரி வாங்க பிடிக்க தானே செய்யும். எந்த பீச்சுக்கு போலாம் அப்படின்லாம் கேக்குறாரு. ஆனாலும் அவரால் அந்த இடத்துல நிக்க முடியல. பதட்டத்திலே விழுந்தடிச்சு அங்கிருந்து ஓடிடுறாரு. செக்ரட்டரி வாங்க பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. செக்ரட்டரி வாங்க சிரிச்சாலும் அழகா தான் இருக்கு. இந்த ஜீசு கண்ணு தெரியாதவங்களுக்குலாம் ஒரு புக் இருக்கும்ல, ஹோலா வச்சு, அத மாதிரி இவளும் ஒரு புக் எழுதிட்டு இருக்கா. அப்போ செக்ரட்டரி வாங்க வந்து என்ன புக் ரெடி பண்ணிட்டு இருக்கியான்னு கேக்குறாங்க. ஆனா அவளுக்கு இவங்க கூட பேசுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டே இல்ல. அவங்க ஒரு கேமரா கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் இந்த லாயர் கொடுத்துட்டு போனார்ல, அந்த உயிலாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இவகிட்ட கேமரா கொடுத்துட்டு, உனக்கும் அம்மா மாதிரி தான் போட்டோ எடுக்கிறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, மத்த கேமராக்கெல்லாம் என்னாச்சு நீ வச்சிருந்துருக்கலாம் அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா அவ எதுக்குமே பதில் சொல்லல. அப்புறம் கேமராவை தொட்டு பார்த்துட்டே இருக்கா. இவங்க எங்க பிரஸ் பண்ணா ரெக்கார்ட் பண்ணலாம், எது பவர் பட்டன் எல்லாத்தையுமே சொல்லி கொடுக்குறாங்க கையை வச்சு வச்சு. போட்டோ எடுக்கிறியே, டெவலப் பண்ணுவியான்னு கேட்க, இல்ல எனக்கு இந்த போட்டோ எடுக்கிற சத்தம் பிடிக்கும், அதனாலதான் வாங்க சொன்னேன் அப்படின்னு சொல்றா. இவ தான் நிறைய ரெக்கார்ட் பண்ணிட்டே இருப்பாள்ல அந்த ரூம்ல உட்காந்து, அதை பத்தி இவங்க கிட்ட சொல்லவே இல்ல. இவங்க இப்பதான் எனக்கு ஒண்ணு தோணுது, நம்ம 2 பேரும் போட்டோ எடுத்துக்கிட்டதே இல்லல, எடுத்துப்போமா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமா சந்தோஷமா அந்த கேமராவை வாங்க பாக்குறாங்க. அவ ஆனா டக்குன்னு இழுத்துக்கிட்டா. இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் லாயர் கொடுத்த உயில கொடுத்துட்டு ஒரிஜினலும் இன்னொரு காப்பியும் லாயர்கிட்டே இருக்கான், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்புறம் போனவங்களை திடீர்னு அவ கூப்பிடுறா. அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், ஏன்னா நம்ம 2 பேரும் போட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா அவ இருந்துட்டு, சோயோட ஃப்ரெண்டு இன்னொரு சோய் இருக்கான்ல, அவனை பத்தி எனக்கு தெரிஞ்சுக்கணும், நீங்க அவனை கண்டுபிடிங்க, நீங்க தான் சொன்னீங்கல்ல என்னை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி, எனக்கு நீங்க இதை பண்ணுங்க அப்படின்றா. இப்ப அவங்க அம்மா ஒரு ரூம் தனியா வச்சிருந்தாங்கல்ல, அங்க போய் அவ வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறா. சோய் கிட்ட பேசுற மாதிரி தான் பேசுறா. நீயும் அம்மாவும் என்ன பார்க்கவே இல்லல்ல, நான் வளரும் போது நீங்க என் கூட இல்லல்ல, அதனால நான் வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன அடையாளம் தெரியாம போயிருமோன்னு நான் அடிக்கடி வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டே இருப்பேன். ஆனா இனிமே இந்த வீடியோ எல்லாம் உனக்கு ஒரு கிஃப்ட் மாதிரி, நான் இறந்ததுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்றா. ஏன் இப்படி சொல்றான்னு பார்த்தா, இவளுக்கு இப்ப 2 மாசமா அடிக்கடி தலைவலி வருதான். கண்ணு வலி இல்ல, தலைவலி, கேன்சர் திரும்ப வந்திருக்கும்னு நினைக்கிறா. இனி அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிருங்க. பை பை.